ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக ரைடுக்குன்னு போயிட்டு ராமேஸ்வரம் போய் கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலையிலேருந்து ரிலீவ் ஆகி அதுக்கப்புறம் சென்னை போயிட்டு அங்கே டிரைவிங் ஜாபில் ஜாயின் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ நம்மளுக்கு கலெக்ஷனில் நல்லா போயிட்டுருக்கு ஒர்க்கு. ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ரஸ்னா பிஸ்னஸும் நல்லா போயிட்டுருக்கு. கடைகளுக்கு போட்டு நம்ம கடைகளுக்கெல்லாம் ரஸ்னா கொடுத்தாச்சு, பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம போகிறப்ப கொடுத்துக்கலாம். மந்த் எண்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து 1ஆந்தேதியிலேருந்து அப்புறம் ஒரு 3ஆந்தேதி 4ஆந்தேதி வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் நிறையா இருக்குது. ஸோ இந்த டயத்தில் நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் ரைடு போகலாம் அப்படின்றதுக்காக இப்போ எல்லாமே எடுத்து பார்க்க போகிறேன். என்னென்னா நம்ம வாங்கி வச்ச ரைடிங் கியர்ஸு, ஜாக்கெட்டு, டென்ட்டெலாம் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ரைடிங் ஜாக்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாகவே இதே இடத்துல தான் மாட்டியிருக்கு. அப்படியே பாருங்கள் எந்தளவுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அப்படியே கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப இதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம என்றைக்கு போட்டு நம்ம வெளியில் ரைடு போகிறோம் அப்படின்ட்டு ஒரே யோசனையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6000க்கு வாங்கி இதோட கவரில் கூட நான் போட்டு வைக்கலை. இதுக்குன்னு ஒரு கவர் கொடுத்தாங்க. ஸோ அதை கூட நான் இதில் போட்டு வைக்கலை. வந்து ஜாக்கெட்டுக்கே இந்த நிலமைன்னா டென்ட்டு எந்த நிலமையில் இருக்குன்னே எனக்கு தெரில. ஸோ வந்து பக்கத்து ரூமில் இருக்குது. வாங்க போயிட்டு டென்ட்டு மற்ற ஜாமான்லாம் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம பக்கத்து ரூமுக்கு வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் அந்த பக்கத்து ரூம். இது வந்து சாமி மாடம் இருக்குது. ஸோ வந்து சாமி கும்பிட்றதுக்காக மட்டும்தான் இங்கே வருவோம். மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வேலைக்காக யூஸ் பண்ணது நம்மளோட டூல்ஸு மற்ற ஜாமான்லாம் இங்கே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 2 பாய் இருக்குது. இது தூக்கி உரமாக வச்சிரும் பாருங்கள். இது டென்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிக்கு. இதுதான் நம்மளோட டென்ட்டு. அதை பேக் பண்ணி அதோட பேக்கில் கூட வைக்கல. லாஸ்ட்டாக மொட்டை மாடியில் நம்ம விளாக் போடுறப்போ எடுத்தது. பாருங்க, மொட்டை மாடியில் டென்ட்டு போட்டு அப்படியே 2 நாள் விட்டுட்டேன். ஸோ அதில் அந்த ஸ்டிக்கு வேறு உடஞ்சிருச்சு நல்லா. எந்த ஸ்டிக்குன்னு பார்க்குறேன். இது வந்து இதில் சொருகிற டைப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பக்கம் உடஞ்சிச்சு. அது வந்து உடஞ்சிருக்கு பாருங்க. இது வந்து உள் பக்கமாகவே இருக்குது. இது வந்து உள்ளே இனிமேல் சொருக முடியாது. கிட்டத்தட்ட 6000க்கு நான் அது வாங்கினேன். ஸோ உடஞ்சி இப்போ வந்து யூஸ்லெஸ்ஸாக கிடக்கு. சரி, இது ஒரு பக்கம் இங்கே இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பேகு. ட்ராவலுக்காகவே நான் வாங்கினேன். வைல்ட் லைஃப்ன்ட்டு அமேசானில். இது எவ்வளோக்கு வாங்கினேன்னே எனக்கு மறந்து போச்சு, சரியாக தெரில. 800 900 என்னன்னு ஒன்றுமே புரியல. பாருங்கள், இதில் நம்ம ஜாமான்லாம் இருக்குது. பாருங்கள், இதுதான் இந்த ஜாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுற பேகு. ஆக்சர்ன்ட்டு போட்டுருக்கு பாருங்கள், ஆக்சர். இதுதான் இந்த பக்கம் தான் ஃபஸ்ட் டாப்பில் வரும். ஸோ ஆக்சர் இதுக்குள்ளே தான் அந்த ஜாக்கெட்டை வச்சு மாட்டியிருக்கணும். நான் ஜாக்கெட் உரண்டை, அதோட கவர் உரண்டை இருக்குது. வாங்க, இந்த பேக்கில் என்ன வச்சேன்னே எனக்கு தெரில. இந்த பேக் இருக்குது. இந்த பேக்கில் என்னென்ன இருக்குன்னே எனக்கு தெரில. முட்டிக்கு மாட்டிக்கிறது, அது விடாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் எல்போக்கு, இது எல்போக்கு உள்ளது. ஒன்று வந்து காலுக்கு உள்ளது. ஸோ இதெல்லாம் எங்கே நம்ம க்ளவுஸ் இருக்குது. பரவாயில்ல, எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது. இது வந்து கேஸ் சிலிண்டரோட மூடி. இந்த சேம்பரில் ஒன்றும் இல்லை. அடுத்து இதில் பார்க்கலாம். குவிஞ்சிருக்கு. இது வந்து கேஸ் சிலிண்டரோட பாக்ஸு. இது வந்து எண்ணெய் மற்ற நம்மளோட திங்ஸ்லாம், குக்கிங்க்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக நான் வாங்கினது. கிளாஸ் பாட்டில். இது வந்து டென்ட்டுக்கு உள்ளது. இதுவும் டென்ட்டுக்கு மாட்டுற ஹூக்கு தான். இது வந்து நம்ம குக்கிங் செட்டு அதுக்குள்ளது.
நம்ம பேக்கில் வச்ச மற்ற திங்ஸ்லாம் அப்படியே இருக்குது. பேக்கு அப்புறம் வந்து இதுக்கான திங்ஸ். மற்றதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்தது ரைடுக்கு வந்து கிளம்பலாம். ஸோ வந்து பைக்கு கண்டிஷன் பார்த்திங்கன்னா பைக் கண்டிஷன் வேறு ரொம்ப மோசமாக இருக்குது. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ தான் நம்ம வந்து பைக்கை ரெடி பண்ணோம். பைக்கு ஃபோனு எல்லாமே கிட்டத்தட்ட எனக்கு 20,000க்கு மேலே செலவு வச்சிருச்சு. ஸோ வந்து பைக்கோட கண்டிஷன் அடுத்தது நம்ம போய் பார்த்துடலாம். அது ரொம்ப மோசமாக இருக்குது. வாங்க காட்டுறேன். ஸோ இந்த பைக்கை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வந்து இதை விடவும் முடியல, ஃபுல்லாக நல்லா ரெடி பண்ணவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தான் நம்ம வண்டி இது வந்து மாட்டி பார்த்தாச்சு. இருந்தாலும் செட் ஆகலை, உடஞ்சிருச்சு. இதோட நாபு உடஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம ஏதாவது வச்சு தான் இதை வந்து பேக் பண்ணி ஆகணும். சூப்பருங்க. நம்ம போர் மாற்றணும். மறுபடியும் ஆயில் நல்லா லீக் ஆகுது. கண்ணால் தெரியல அளவுக்கு இந்த இடத்துல நல்லா ஆயில் லீக் ஆகுது. ஸோ நானும் இதை 5-6 டைம் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப பழைய வண்டி. கிட்டத்தட்ட 2012 மாடல். இது 12 வருஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்பர் பிளேட்டு புதுசாக தான் மாட்டினேன். துருப்பிடிச்சு கொட்டிடுச்சு. ஸோ இதெல்லாம் மாட்டிகிட்டு தான் நம்ம வந்து அடுத்த ரைடுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 4-5 டேஸ் இருக்குது. அதுக்குள்ளே கிளம்பிடலாம். இந்த ஸ்கூப்பும் 5-6 டைம் நம்மளுக்கு உடஞ்சிருச்சு. ஸோ வந்து இப்போ தான் மாற்றிருக்கேன். ஆமாம், இங்கே என்ன கைண்டு மறுபடியும் வந்துட்டு. ஸோ அடுத்தது நம்ம வேறு வண்டி தான் நம்ம வந்து வாங்கணும். பைக்கோட கண்டிஷன் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதை ஏன்டா வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கும் பைக் மாற்றணும் தான் ஆசை. ஸோ வந்து கிட்டத்தட்ட முடியல என்னால். வேறு வண்டி நம்ம வந்து 10K சப்ஸ்கிரைபர் போடுறதுக்குள்ளே வேறு வண்டி வாங்கிடலாம். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். நம்ம வந்து 10K போட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பைக் வாங்குகிறோம். அது வந்து உங்கள் கண்மொழி தான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். அது வந்து புதுசாக பழசான்னு தெரில, மேபி பார்த்துக்கலாம். அது வந்து ஸ்டெண்ட்டுக்கு ஏற்ற மாரி ஒரு நல்ல வண்டியாக ஒன்று வாங்கணும். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் ஸ்டெண்ட்டு கற்றுக்கணும். நம்மளுக்கு காரில் ஓரளவு ஸ்டெண்ட்டு தெரியும், பட் பைக்கில் அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. ஸோ வந்து அடுத்தது நம்ம பைக்கை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். அடுத்தது ரசனா வீடியோ, மற்ற பிஸ்னஸ் வீடியோ எல்லாமே போட்டாச்சு. ஸோ அதையும் வந்து அடுத்தது பிஸ்னஸ் வீடியோவும் நான் வந்து 1-2 போட்டுட்ருப்பேன். அடுத்தது வந்து நம்ம பாதாம் பால் வீடியோ இருக்குது. அப்புறம் வந்து அந்த மிஷினை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அது மூலயமா எப்படிலாம் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோவும் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து விலாக் தான். கிட்டத்தட்ட எந்த இடம் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது நம்ம சேனலில் வர இது எல்லாமே விலாகாக தான் வரும். மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ MC பாய்ஸ். பை.